என்னடா ரொம்ப நேரமா பேட் சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. ஆனா பேட்ஸ் எங்கேயுமே காணோமேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்க்கும்போது தான் ஜன்னல் சைடு 2 சிட்டுக்குருவி அழகா கத்திட்டே இருந்தது. காலையிலேயே இந்த சவுண்ட் கேட்கறதுக்கு அவ்வளோ ஒரு இதமா இருந்தது. வழக்கம் போல நம்ம தலைவர் எப்படி பொம்மை குட்டி மாதிரி நிற்கிறாரு பாருங்க. அவருக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு அப்படியே இன்னைக்கு மண்டே அப்படியே எந்திரிச்சாச்சு. காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த சேவ் எதுக்காக வாங்கியிருந்தேன் அப்படின்னாக்க, இந்த டீயில் வந்து சேவ் போட்டு சாப்பிட்றது வந்துட்டு மோஸ்ட்லி நிறையா பேர்த்துக்கு வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதில் நானும் ஒருத்தி. அப்படியே அந்த சிட்டுக்குருவி இருக்குமான்னு சொல்லிட்டு நானும் ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். என்னோட நேரமா என்னன்னு தெரியல, சிட்டுக்குருவி இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் எங்கள் வீட்டோட பேக்ரவுண்ட் வந்து இப்படி தான் இருக்கும். செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நானும் இந்த குட்டி பையனும் அப்படியே வெளியே வந்துட்டோம். இன்றைக்கும் மழை வர மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. அப்படியே ரொம்ப வெயில் அடிக்குது, இல்லாட்டினா அப்படியே கிளைமேட் மாதிரி அப்படியே மழை பெஞ்சிருது. சரி, அதுக்கப்புறம் இந்த கோழி குஞ்சு எல்லாமே வெளியே இருந்துச்சா, சரி அதை எல்லாத்தையுமே எடுத்து நம்ம அடுப்படிக்குள்ளே வச்சுருவோம்னு சொல்லிட்டு நைட்டு மட்டும் இப்படி அடைச்சி போட்டுருவேன் பஞ்சாரத்தில். காலையில் வந்துட்டு எடுத்து அப்படியே வந்துட்டு அடுப்படியில் வந்துட்டு வச்சுருவேன் அவங்கள. அதே மாதிரி தான் இதை நான் வாங்கி கிட்டத்தட்ட 2 மந்த் இருக்குது. இவங்க கொஞ்சம் கூட வளரவோ இல்லை, எதுவுமே இல்லை, அப்படியே தான் இருக்காங்க. ஆனால் எல்லாமே நல்லா சாப்பிட்றாங்க. அப்படியே இவங்களையுமே வந்துட்டு தனியாக வந்துட்டு எடுத்து வச்சுட்டு சரி இப்போனாவது போய் டீ குடிக்கலாமான்னு பார்த்தா அப்போ தான் தெரியுது இவ்வளோ துணி சேர்ந்து போயிடுச்சு. சரி இன்னைக்கு துணி துவைக்கணும் அப்படின்ற வேலை வேற இருக்குன்னு. அதுக்கப்புறமா இது வந்து பாப்பாவுக்கு வந்து சர்லாக் வந்துட்டு கலக்கி வச்சுருந்தேன். சரி அப்படியே அந்த சர்லாக்கையும் அவங்களுக்கு வந்து ஊட்டி விட்டாச்சு. இவரை பார்த்தீங்களா, இவர் எதுக்காக இப்படி நிற்கிறாரு அப்படின்னா அந்த சர்லாக்குக்காக தான். அந்த சர்லாக்கை அவர் பார்த்துட்டே இருந்துட்டு அவருக்கு கடைசியிலனாவது கொஞ்ச நாள் கொடுக்கணும், இல்லாட்டினா அவ்வளோதான் பயங்கர கோவம் வரும். கண் எங்கே இருக்குன்னே தெரியல, ஆனால் கோவம் மட்டும் பயங்கரமாக வந்துடும் சாருக்கு. சரி பாவமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கும் கொஞ்சோன்னு கொடுத்துட்டேன். அவரும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. எங்கடா நம்ம இந்த டீயை குடிக்க விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற கேப்பில் தான் வந்துட்டு பாப்பாவை அவங்க அப்பாட்ட ஒப்படைச்சிட்டு இவனை வந்துட்டு நம்ம தனியாக விட முடியாது இல்லையா, என் கூடயே தான் இருப்பான். அப்படியே நானும் டீ எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன். இந்த மாதிரி போட்டு சாப்பிட்றதுல அது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். சேவ் வந்து நம்ம வெறும் வாயில் சாப்பிடும் போதும் இந்த மாதிரி சாப்பிடும் போதும் டிஃப்ரெண்ட் நிறையாவே இருக்கும். இவர் அதுக்கும் சண்டை, எனக்கும் சேவ் கொடுத்தாலே கொடுக்கணும், இல்லாட்டினா அவ்வளோதான் அப்படின்ட்டு. அவ்வளோதான், என்னையோட இப்படினால தான் செம்மையாக போச்சு.